நீ யாரெல்லாம் நம்பினையோ அவங்க எல்லாருமே உன்னை காலி பண்ணுறதுக்காகவும் உன்னை ஏதோ இந்த மாதிரி ஒரு கூண்டில் நிறுத்துறதுக்காகவும் உன்னை அழிக்கணுன்றதுக்காகவும் பிளான் பண்ணி கங்கணம் கட்டிக்கிட்டு என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க. எதுவுமே முடியல. ஏன்? உண்மையான நட்பு எது அப்படின்னா கூட இருக்கிற நண்பர்களை. சரி, இப்போ நட்பு இழந்தவங்க திருப்பி அந்த நட்பை சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா, யார் யாரெல்லாம் அடுத்தவங்க பணத்துக்காக உறவுகளுக்குள்ள போறீங்களோ உங்க வாழ்க்கை குடும்பமே சேர்த்து சில பேரை ஏமாத்திருது. நீ யாரெல்லாம் நம்பினையோ அவங்க எல்லாருமே உன்னை காலி பண்ணுறதுக்காகவும் உன்னை ஏதோ இந்த மாதிரி ஒரு கூண்டில் நிறுத்துறதுக்காகவும் உன்னை அழிக்கணுன்றதுக்காகவும் பிளான் பண்ணி கங்கணம் கட்டிக்கிட்டு என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க. எதுவுமே முடியல. ஏன்? எப்பவுமே முடியாது. ஏன்? மேலே இருக்கிற ஆண்டவன். யார் யாரெல்லாம் உன்னோட செயலில் உண்மையாகவும் நேர்மையாகவும் உள்ளத்தில் நல்ல எண்ணத்தை வச்சுட்டு இருக்கியோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்றைக்குமே யாருமே கெடுக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. ஆட்ட முயற்சி பண்ணுவாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போவாங்க. இந்த நிமிஷத்துலேருந்து உன்னோட செயலை நீ நல்லா போயிட்டே இரு, அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாத. நான் இப்பயே சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, ஏமாற்றிட்டாங்கடா, நம்ம யாரையுமே நம்பக்கூடாது, அதனால் நீ நல்லவங்களெல்லாம் நம்பாத போயிட்டுனா அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீ எப்போ போல எல்லாரும் கூட இரு, எல்லாருமேலே அன்பு, எல்லாரையும் நேசி. அதில் யார் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கோ அவன் பொழைச்சிக்கிட்டவங்க கூட சேர்ந்தவங்க கூட இணைஞ்சு முன்னேறிட்டோம். யார் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமே இல்லையோ அவங்கள உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் இப்பயும் சொல்கிறேன், உண்மையான நட்பு எது அப்படின்னா கூட இருக்கிற நண்பர்களை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான நண்பர்கள். நட்புன்ற பேரில் அவனை ஏமாற்றி அவங்ககிட்ட இருக்கிற காசை எழுதி வாங்கி எப்பப்பெல்லாம் அவங்கள சுரண்ட முடியுமோ சுரண்டி அதுக்கப்புறம் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மோசங்க. சில பேர் காதலில் நம்பிக்கை துரோகம், சில பேர் பிஸ்னஸில் நம்பிக்கை துரோகம், சில பேர் கணவன் மனைவி பிஸ்னஸ் மாதிரி ஆகிட்டா அதுலேயும் ஒரு துரோகம். எதுக்கு துரோகம்? ஏன் துரோகம்? ஆஃப்டர் ஆல் பணம், ஆஃப்டர் ஆல் புகழ், ஆஃப்டர் ஆல் குரோத்து. என்ன பண்ண போகிறீங்க? பெரிய குரோத் வந்துடும், பெரிய அழிவு வரப்போகுது, பெரிய அழிவு. அந்த அழிவை சமாளிக்க உங்களால் முடியாது. ஏன்னா நெறியோட நேர்மையோட உண்மையோட வர வளர்ச்சி ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு 15 வருஷம் 20 வருஷம் போராடணும். குருவி ஒரு முட்டை இட்டு கூண்டில் வச்சு தான் அதை ஏதோ ஒரு ஓனா திருடுற மாதிரி நடுவில் பூந்து திருடணும்னு ஆசைப்பட்டா நிச்சயமாக அழிவு கேரண்டி. இப்போ அழிவு தனியாக அழியாது. ஒரு திருடன் தனியாக திருடுறதே இல்லை. அவன் என்ன பண்ணுறான், நாலு பேரை திருடனாக மாற்றுறான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் திருடனாக மாறிட்டாங்கன்னு. ஆனால் திருட்டு புத்தி உள்ளே இருக்கிறவன் தான் திருடனாக மாறுறான். கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு நல்லவன் கிட்டேருந்து ஒரு திருடன் 4 பேருக்குள்ளே இருக்கிற திருட்டை கண்டுபிடிச்சி அந்த திருடனை சேர்த்துக்கிட்டு திருடிட்டு போனால் திருட்டு பொருளும் சரி, உருவாக போகிற வாழ்க்கையும் சரி அழிவு நோக்கி தான்ன்றது 100% கேரண்டி. ஒரு அப்பாவே பொண்ணை நேசித்து அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் சுரண்டி தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு அந்த பொண்ணை கழட்டி விட்ட துரோகம். ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்த்து அது வளரும் போது முட்டி போடும் போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாரோ வந்து அந்த குழந்தைய பழகி ஏமாற்றி நைஸாக பேசி அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்சிருக்கிற காசையும் சரி அவங்க உழைப்பையும் சரி திருடிட்டு போகும்போது இருக்கும். சரி, இது மோசமானு கேட்டால் இது கூட மோசம் இல்லை, இது கூட சமாளிச்சிடலாம், காசு தானே திருப்பி சம்பாரிச்சிடலாம். ஆனால் நல்ல நண்பர்களை 10 வருஷமா 15 வருஷமா அழகாக உருவாக்கின நட்பை யாரோ ஒருத்தன் முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி ஒரு பிள்ளைக்கா பையன் வந்த உடனே அவன் என்ன சொன்னான், ஏதோ ஒரு கதை சொல்லி இந்த 15 வருஷம் நட்பை பிரிச்சுட்டான். இப்போ இந்த 15 வருஷம் நட்பு பிரித்தவர்கள் அவன் பிள்ளைக்கா பையன் இல்லை. உண்மையாக சொல்கிறேன், இதை புரியாத உறவுகள் சில பேர் தவறான மனிதர்களை பிரிஞ்சு போகிறாங்க பாருங்கள். இவ்வளோ அனுபவத்துக்கு அப்புறமும் நல்ல மனிதர்களை புரியாத உண்மையாகவே அங்கே தாங்க ஏமாற்றமே இருக்குது. நான் இப்பயே சொல்கிறேன், கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை கூட இழந்துட்டா கூட அவன் ஏழை இல்லை. ஆனால் சேர்த்து வச்ச நட்பை ஒருத்தன் இழந்துடுறான் பேர், அவன் தான் பரம ஏழை. சரி, இப்போது நட்பு இழந்தவங்க திருப்பி அந்த நட்பை சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. ஏன்னா காயம் ஒரு தடவை ஏற்பட்டுருச்சுன்னா அந்த காயத்துக்கு மருந்து யாராலையும் தர முடியாது. உண்மையான நண்பர்களை திரும்பிலாம் வரமாட்டாங்க.
மீன் நண்பர்கள், ஏதோ காசை எதிர்பார்த்து இருந்த நண்பர்கள், நீங்கள் எவ்வளோ தான் செருப்பால் அடித்தாலும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. போனவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் அதிர்ஷ்டம். ஆனால் வரவே மாட்டாங்க. ஏன்னா நேர்மையாக பழகிற உன்னாலே என்ன புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா இனிமேட்டு நான் யாரு கூட நேர்மையாக இருக்க போகிறதில்லைன்ற மனநிலையில் நிறைய பேர் போயிடுறாங்க. நடு ரோட்டில் லைஃபு நம்மளை ஒரு நாள் நிறுத்தும். அந்த நடு ரோடுன்றது இந்த மாதிரி பக்குவமே இல்லாத நண்பர்கள், ஏமாத்துக்காரர்கள், வித்தக்காரர்கள், வெறும் காசையும் பணத்தையும் பெருசாக்கி யாரோ 4 உறவை வச்சு பணக்காரனை எல்லாம் பெரிய எல்லாம் நினச்சி போனவன், நான் இப்பயும் சொல்கிறேன், அவன் எத்தனை நண்பர்களை பிடிச்சாலும் அவனுக்கு நட்புன்றது ரியலான நண்பர்கள்ன்றது அமையாது. அதே மாதிரி சொல்கிறேன், இவங்க எங்கெங்கெல்லாம் போய் ஃப்ரெண்டாக வராங்களோ அங்கெல்லாம் தரித்திரம் சூழும். ஏன்னா என்ன சரியில்லை, இவன் எங்கே போனாலும் அந்த வீட்டில் ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாகும். அந்த ஃபேமிலி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும். இவன் எங்கே போனாலும் அங்கே கடன் உண்டாகும். நான் யாரை சொல்கிறேன், இந்த நட்பை தப்பாக பயன்படுத்தி இந்த நண்பர்கள்கிட்டேருந்து உண்மையாகவே இவ்வளோ வருஷமாக இருந்த நண்பர்களை பிரித்தாங்க பாருங்கள். அந்த மனிதர்கள் இருக்காங்களா, அவங்க எங்கே போய் யாரு கூட சேர்ந்தாலும் அவங்க வாழ்க்கையில் தரித்திரம் உண்டாகும். அவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதின்றதே இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, பணம் நிற்கவே நிற்காது, எந்த தொழிலும் முடங்கும். நிச்சயமாக அவங்க லைஃப்பில் கஷ்டங்கள் வரும். நான் சாப விடுறேன்னு நினைக்காதீங்க நண்பா, நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா கெடுத்தவங்களை பற்றி கெட்டு போனவனுக்கு தான் தெரியும். கூடா நட்பு கேடாய் முடியும்னு உக்காந்துட்டு இருக்கும் போது ஐயோ நம்ம கூட இருக்கிற நல்லவங்களும் போய் அங்கே போய் சேர்ந்துட்டு அவங்களும் அழிய போகிறாங்களேன்னு சொல்லும் போது வயிறு எரியிற ஒரு மனுஷனோட மனசாட்சியாக தான் நான் பேசுகிறேன். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் அடுத்தவங்க பணத்துக்காக உறவுகளுக்குள்ளே போகிறீங்களோ உங்கள் வாழ்க்கை பிணம் போல் நாரும். யார் யாரெல்லாம் அடுத்தவங்களோட உழைப்பை திருடணும்னு நினைக்கிறீங்களோ குருவி கூட்டில் முட்டையை தொடுற மாதிரி அது பாவம், பணம் உங்களுக்கு அழிவை கொடுக்குற ஸ்டார்ட் பண்ணிடும். 3வது, நல்ல உறவுகளை போய் கோல் மூட்டி பிரிக்கிறது, இவன் சொல்லாததெல்லாம் சொல்கிறது, சொன்ன மாதிரி சொல்கிறது, சரியா, ஒரு கேவலமான சீப் பாலிடிக்ஸ் பண்ணுறது. இது ஆஃபீஸில் பண்ணலாம், குடும்பத்தில் பண்ணலாம். இவங்கெல்லாம் உண்மையாகவே தரித்திரத்தோட நண்பர்களாக மாறுவாங்க. இவங்க வாழ்க்கையில் தரித்திரம் ஓங்கி நிற்கும். 3 சொல்லிட்டேன். இதை விட மோசமானது இன்னொன்று இருக்குது, அதனால் வாயில் கூட சொல்ல முடியாது. இன்னும் சில பேரில் என்ன பண்ணுறாங்க, கட்டின கணவனுக்கே குழந்தைய பெற்றுட்டு அந்த கணவனுக்கு உண்மையாக இல்லாத காசுக்காக பணத்துக்காக போயும் சில புள்ள பூச்சிங்களெல்லாம் அவனுங்க கூடலாம் போய் வாழ்க்கை சரி கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றுற ஆம்பளை பொம்பளைங்களுக்கு இப்பெல்லாம் புரிய மாட்டுது. குடும்பத்துக்காகவும் வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், ஓடி ஓடி உழைக்கிறான். அந்த குழந்தைக்காகவும் அந்த மனைவிக்காகவும் எங்கேயோ வாங்கின லோனுக்காகவும் ஓடுறான். இப்போ ருசி கேட்குது, சுகம் கேட்குது. ருசி சுகம் என்ன கேட்குது? ருசி. அந்த வீட்டுக்காரனை டம்மியாக வச்சுட்டு உட்காந்து ரம்மி விளாட்றான் சும்மா. அவன் தேடு தூங்குறவன், கேடு கெட்ட வாழ்க்கையை வாழ்கிறவன். இவனெல்லாம் என்ன சொல்லுது, ஓ மை மேன் அப்படின்னு. நான் இப்போயே சொல்கிறேன், மோகத்தில் தலையில் மண்ணை வாரி போட்டுக்காது, காமத்தில் கேடுகட்ட வாழ்க்கையை வாழ்ந்துடாது. நீ உண்மையாகவே சொல்கிற நிம்மதியாக வாழணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் உறவுகளுக்கு உண்மையாக இருக்கும். நான் யாராவது சொல்லி காயப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டா அது நான் பொறுப்பு இல்லை. நான் இப்போயே சொல்கிறேன், உனக்கு நான் சொன்னது தப்புன்னு தோணுச்சுன்னா நான் சொன்னதை காதில் கூட வாங்காது. இல்லை சில பேர் சொல்லுவாங்க இந்த காதில் வாங்க அந்த காதில் ஒன்று, காதில் கூட வாங்காது. நான் சொன்னது உண்மைன்னு உனக்கு தோணுச்சுன்னா யாரோ ஒரு 3வது மனுஷன் அவனே நமக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறான், நமக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நீயே உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி உன் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன்னா உருப்படுற வழியை பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கை நீங்கள் கொடுக்குற பாடத்தில் நல்லா போயிட்டுருக்குது, அமோகமாக போகுது. எனக்கும் நிறைய பாடம் கிடச்சிது, ரொம்ப நல்லா போகுது வாழ்க்கை. பாடம் நிறைய கற்றுக்கிட்டேன். இன்னும் பாடம் நான் கற்றுத்தர போகிறேன். யாருக்கு? எனக்கே. ஏன்னா 3வது மனுஷன் நமக்கு டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளே நமக்கு டீச்சர் எல்லாரும் முடிவு பண்ணிட்டேன். வாழ்க்கைக்கு நன்றி, நல்ல நண்பர்களுக்கு நன்றி. தேங்க்யூ.